Hi all. 2022ல நடந்த குரூப் 1 மெயின்ஸ்ல ஒவ்வொரு பேப்பர்லயும் உள்ள ஒவ்வொரு கொஸ்டின்ஸ் தனித்தனி செப்பரேட் வீடியோவா நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பேப்பர் வந்து மாடர்ன் இந்தியா, சோஷியோ எக்கனாமிக் இஷ்யூஸ் அண்ட் ஆப்டிடியூட்னு 3 சப்ஜெக்ட்ஸ் ஃபாலோ ஆகும். செக்ஷன் ஏல மாடர்ன் இந்தியா, பில வந்து சோஷியோ எக்கனாமிக் இஷ்யூஸ் அண்ட் சில ஆப்டிடியூட்னு ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸோ செக்ஷன் ஏல இருக்க மாடர்ன் இந்தியால 5 10 மார்க்ஸ் அண்ட் 5 15 மார்க்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அது ஒவ்வொரு கொஸ்டினும் நம்ம இப்போ வந்து பார்ப்போம். ஒவ்வொரு கொஸ்டினும் ஒவ்வொரு வீடியோவா நம்ம பார்க்க ஆரம்பிப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின்னா வந்து ஜஸ்டிஃபை தட் 1806 வேலூர் மூவ்மெண்ட் வாஸ் அ ப்ரீகர்சர் டு 1857 மூவ்மெண்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ 1806 வேலூர் ரிவோல்ட் இஸ் அ ப்ரீலூட் டு தி ஃபர்ஸ்ட் வார் ஆஃப் இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் அப்படின்னு சொல்லி வி.டி. சவர்கர் வந்து சொல்லியிருப்பாரு. ஸோ அந்த பாயிண்ட் இதை நம்ம இன்ட்ரோலயோ இல்லை கன்க்ளூஷன்லயோ நம்ம எழுதிக்கலாம். ஸோ நான் எப்படி இன்ட்ரோ ஸ்டார்ட் பண்ணிருக்கேன் இந்த கொஸ்டினுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேலூர் மூவ்மெண்ட் வாஸ் எரப்டட் ஆன் 10th July 1806, கரெக்டா 50 years before the Sepoy revolt. It is the first major movement by Indian sepoys against East India Company. Next, causes of the Velur revolt அப்படின்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் வேலூர் ஃபோர்ட் தான் வந்துட்டு ரிபல்ஸோட மீட்டிங் கிரவுண்டா சர்வ் ஆச்சு. அங்க இருக்க ரிபல்ஸ்லாம் வந்து கான்ஃபிடென்ஷியல் ட்ரீட்டி அவங்களுக்குள்ள பேசி இது டீல் பண்ணிக்கிட்டாங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் வேலூர் ரிபெலியன்ஸ் டு தி பிரிட்டிஷ் ஆஃபீஸர்ஸ். அதாவது பிரிட்டிஷ் ஆஃபீஸர்ஸ் நிறைய வந்து ரெஸ்ட்ரிக்டிவ் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லாம் வந்துட்டு ஆர்மில கொண்டுட்டு வந்தாங்க. அதுக்கெல்லாம் வந்து இந்தியன் சிப்பாய்ஸ் வந்து ரொம்ப ரெசிஸ்ட் பண்ணாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இங்கிலீஷ் பீப்புள் டிஸ்ரிகார்டட் த ரிலீஜியஸ் சென்டிமெண்ட்ஸ் ஆஃப் இந்தியன் சிப்பாய்ஸ். ஜான் கிரெடாக் அப்படிங்கிற மெட்ராஸ் ஆர்மியோட கமாண்டர் இன் சீஃப் வந்து சோல்ஜர்ஸ் வந்து எந்த ஒரு ரிலீஜியஸ் மார்க்ஸும் வந்துட்டு நெத்தியில வச்சுக்க கூடாது. லைக் பட்டை போடுற, நாம போடுற, அது மாதிரி எந்த ஒரு ரிலீஜியஸ் மார்க்ஸும் இருக்கக்கூடாது. நெக்ஸ்ட் நல்லா கிளீன் ஷேப் பண்ணி பியர்ட் மஸ்டாக்லாம் வச்சுக்க கூடாது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இதெல்லாம் நேட்டிவ் பீப்புளோட ரிலீஜியஸ் சென்டிமெண்ட்ஸ் அஃபெக்ட் பண்ற மாதிரி இருந்தது. நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து இன்ட்ரடக்ஷன் ஆஃப் நியூ டர்பன் கால்ட் ஆக்னியூ டர்பன். ஆக்னியூ டர்பன் வந்து நார்மல் டர்பனோட எப்படி வித்தியாசப்பட்டுனா, ஆக்னியூ டர்பன்ல யூஸ் பண்ணிருக்க லெதர் வந்து அனிமல் ஸ்கின்ல இருந்து பண்ணது அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்பெகுலேஷன் இருந்தது. ஸோ இந்த ஸ்பெகுலேஷன்ஸ்லாம் வந்துட்டு வேணும்னே நம்மளோட ரிலீஜியஸ் சென்டிமெண்ட்ஸ் அஃபெக்ட் பண்ற மாதிரி இந்த இங்கிலீஷ் பீப்புள் எல்லாம் பண்றாங்கன்னு சொல்லி இந்தியன் சிப்பாய்ஸோட மனசுல வந்து அது ஒரு அது ஒரு உறுத்தலா அவங்களுக்கு வந்து தோண ஆரம்பிச்சிருச்சு. ஸோ தே ஸ்டார்டட் டு ஷோ தேர் ரெசிஸ்டன்ஸ் அகைன்ஸ்ட் தி இங்கிலீஷ் பீப்புள். நெக்ஸ்ட் கோர்ஸ் ஆஃப் த ரிவோல்ட் அப்படின்னு பார்த்தோம்னா, கோர்ஸ் ஆஃப் த ரிவோல்ட் வந்து 10th July 1806 அன்னைக்கு ஈவினிங் வரையுமே வந்து ஃபோர்ட்ல எந்த ஒரு ரிவோல்ட் நடக்க போறதுக்கான எந்த ஒரு தடையுமோ எந்த ஒரு சலசலப்போ எதுவுமே இல்லை. ஆஸ் யூஷுவல் இருக்கிற மாதிரி தான் அந்த டே இருந்தது. பட் அன்னைக்கு நைட் வந்துட்டு அங்க இருந்த ரிபல்ஸ்லாம் வந்துட்டு அங்க இருந்த இந்தியன் சிப்பாய்ஸ்லாம் வந்துட்டு ஒண்ணு கூடி இங்கிலீஷ் பீப்புளுக்கு அகேன்ஸ்டா, பிரிட்டிஷ் ஆஃபீஸர்ஸ்க்கு அகேன்ஸ்டா வந்து ஃபைட் பண்ணி அவங்களெல்லாம் they started to kill, the Indian Sepoys started to kill the British officials and captured the Velur fort. வேலூர் ஃபோர்ட் அவங்க கேப்சர் பண்ண உடனே மைசூர் சுல்தானேட் பிளாக வந்து ஃபோர்ட்ல ஏத்துனாங்க. ஃபத்தே கைதர், அதாவது திப்பு சுல்தானோட சன் ஃபத்தே கைதர் தான் வந்துட்டு நம்மளோட கிங் அப்படின்னு சொல்லி டிக்ளேர் பண்ணாங்க. ஸோ இதெல்லாம் அங்க நடந்துட்டு இருக்கும் போது வெளியில ஃபோர்ட்டுக்கு வெளியில ஒரே ஒரு பிரிட்டிஷ் ஆஃபீஸர் மட்டும் எஸ்கேப் ஆகி, ஃபோர்ட்ல இருந்து எஸ்கேப் ஆகி ஆற்காட்டுக்கு போறாரு. ஆற்காட்ல அங்க போய் கர்னல் ஜில்லஸ்பி கிட்ட அங்க நடக்கிற எல்லா விஷயத்தையும் அவர் இன்ஃபார்ம் பண்ணாரு. கர்னல் ஜில்லஸ்பி வித்தவுட் அ மொமெண்ட் ஆஃப் டிலே ஹி ஸ்டார்டட் ஹிஸ் ட்ரூப்ஸ் டுவர்ட்ஸ் வேலூர். ட்ரூப்ஸோட வேலூரை நோக்கி வந்து அங்க இருக்க அப்ரைசிங், அதாவது இந்தியன் சிப்பாய்ஸோட அப்ரைசிங்கை கம்ப்ளீட்டா அவர் க்ரஷ் பண்ணி ஃபோர்ட்டை வந்து பிரிட்டிஷ் அவங்க வந்து டேக் ஓவர் பண்ணிட்டாங்க. ஸோ தி ரிவோல்ட் எண்டட் இன் ஃபேவர் ஆஃப் தி பிரிட்டிஷ் ஆஃபீஸர்ஸ். ஸோ நெக்ஸ்ட் லாஸ்டா வந்து நம்ம கன்க்ளூட் பண்ணும்போது 1806 to 1857 ரிவோல்ட்டுக்கும் உள்ள சிமிலாரிட்டிஸ் என்னங்கிற மாதிரி நம்ம எழுதிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து 2 ரிவோல்ட்டுமே ஸ்டார்ட் பண்ண வந்து சிப்பாய்ஸ் தான் ஸ்டார்ட் பண்ணிப்பாங்க. எதனால் ஸ்டார்ட் பண்ணிப்பாங்க? மெயின் ரீசன் பாத்தீங்கன்னா நிறைய ரீசன்ஸும் இருக்கும், நிறைய கோவங்கள் இருந்தது. லைக் நம்மளோட எக்கனாமிக் பாலிசிஸ் அஃபெக்ட் பண்றாங்க, அக்ரேரியன் சொசைட்டி ரொம்ப டாமினேட் பண்றாங்க, லேண்ட் ரெவென்யூ சிஸ்டம்னால ரொம்ப கிரஷ் பண்றாங்க. ஸோ இப்படி எல்லாம் நிறைய சிப்பாய்ஸ்குள்ள நிறைய இருந்தாலும் தி மொமெண்ட் ஆஃப் ஸ்பார்க் இஸ் டியூ டு தி ரிலீஜியஸ் சென்டிமெண்ட்ஸ்னாலதான் அப்படிங்கிறத ஹைலைட் பண்ணி எழுதிக்க வேண்டியதான். அவ்வளவுதான் இந்த கொஸ்டினோட ஆன்சர். ஸோ தேங்க்யூ ஆல்.